அனைவருக்கும் வணக்கம். துலாம் ராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஜூன் மாதம் 22ஆம் தேதி முதல் 28ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமைய இருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக ஏற்பட இருக்கும் முன்னேற்றங்கள் என்ன, குறிப்பா துலாம் ராசினியர்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்குது, குறிப்பா இத்தருணங்கள்ல மற்ற கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது மேஷத்தில் செவ்வாயும், ரிஷபத்தில் குரு பகவானும், மிதுனத்தில் சூரியன், சுக்கிரன், புதனும், கன்னிராசியில் கேதுவும், கும்பத்தில் சனி பகவானும், மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில துலாம் ராசியை சேர்ந்த சித்திரை 3ஆம் பாதம் முதல் சுவாதி, விசாகம் 3ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது ராசிநாதன் சுக்கிரன் பாக்கியஸ்தானத்தில் பலம் கொண்டு இருப்பது நல்ல ஒரு அமைப்பு என்று தாங்க சொல்ல வேண்டும். அது மட்டும் இல்லாம புதனும் சேர்ந்து இருப்பதால் ஆடை ஆபரணங்கள் வாங்கும் வாய்ப்பு உண்டுங்க. துலாம் ராசினியர்கள் ஐடி, பத்திரிகை தொழிலில் உள்ளவர்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு வாரமா இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு இந்த வாரத்துல உத்தியோக ரீதியாகவோ தொழில் மற்றும் வியாபார ரீதியாகவோ வாய்ப்புகள், சலுகைகள் அதிகரிக்க இருக்குது. தந்தை வழி கருத்து வேறுபாடுகள் அகல இருக்குதுங்க. பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகள்ல உங்களுக்கு சாதகமான தீர்ப்போ அல்லது பூர்வீக சொத்து ஏதாவது ஒன்று உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குதுங்க. வெளிநாட்டில் பணிபுரிய செய்த முயற்சிகள் பலன் தருங்க. பண நெருக்கடிகள் நீங்க இருக்குது. வியாபாரம் சம்பந்தமாக வெளியூருக்கு, வெளிநாடுகளுக்கு நீண்ட பயணம் செய்யும் வாய்ப்பு உண்டுங்க. மனக்கலக்கம் நீங்குங்க. கலைஞர்களுக்கு செல்வாக்கு நல்வாய்ப்பு ஏற்படக்கூடிய ஒரு வாரமா இந்த வாரம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் அறிவுறுத்துதுங்க. அது மட்டும் இல்லாம உங்களுடைய ராசிக்கு சுக்கிரன், ராகு ஆகிய இருவருமே உங்களுக்கு ஆதரவாக சஞ்சரிக்கிறாங்க. இந்த வாரத்துல மற்ற கிரகங்களினால இந்த வாரத்துல எந்தவித உதவியும் உங்களுக்கு கிடைக்காதுங்க. வரவை விட செலவினங்களை சற்று அதிகமாக இருக்குதுங்க. இருந்தாலும் இந்த தேவையில்லாத வீண் விரைய செலவுகளை குறைத்து கொள்வது மிக மிக நல்லது. குடும்ப பிரச்சனைகள் கவலை அளிக்குங்க. துலாம் ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்தில் சனி பகவான் நிலை கொண்டிருப்பதால குழந்தைகளுடைய உடல் நலன் சம்பந்தமாக கவலை ஏற்படுங்க. அவர்களுக்கு சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது மிக மிக நல்லதுங்க. அதே போல உங்களுடைய ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் குரு சஞ்சரிப்பதால் பொருட்கள் களவு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குதுங்க. அதனால உங்களுடைய பொருட்களை கவனமாகவும் பத்திரமாகவும் வைத்துக் கொள்வது மிக நல்லதுங்க. விலை உயர்ந்த பொருட்களை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளுங்க, மிகவும் அவசியங்க. அதே போல ஆரோக்கியத்திலும் நீங்கள் கவனமாக இருப்பது நல்லது. ராகு ஆதரவாக சஞ்சரிப்பதால எதிர்பாராத பணவரவிற்கு சாத்தியக்கூறுகள் இருக்குதுங்க. உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் உங்களுக்கு பயனை தருங்க. குரு மற்றும் செவ்வாயினுடைய நிலையினால சிலருக்கு வீடு மாற்றம் அல்லது இடமாற்றம் கூட ஏற்படலாங்க. இந்த மாற்றத்தை ஏற்றுக்கொள்ளுங்க. இந்த மாற்றத்தின் காரணமாக நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுடைய வாழ்வில் ஏற்படுங்க. பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகள்ல உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குதுங்க. குடும்பத்தில் உத்தியோக காரணமாகவோ மற்ற காரணங்களுக்காகவோ குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்தவர்கள் ஒன்று சேரக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குதுங்க. திருமண சம்பந்தமான முயற்சிகள்ல ஏற்பட்டு வந்த தடங்கல்கள், தாமதங்கள், பண விரயங்கள், அலைச்சல்கள் நீங்கி சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமைய இருக்குது. இருந்தாலும் கூட உங்களுடைய ராசிக்கு விரயஸ்தானத்தில் கேது சஞ்சரிப்பதால் வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு தெளிவுபடுத்துது. துலாம் ராசியை சேர்ந்த தொழில் உத்தியோகஸ்தர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஜூன் மாதம் 22ஆம் தேதி முதல் 28ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது அலுவலக சூழ்நிலை கவலை அளிக்குங்க. மேலதிகாரிகளுடைய சீற்றத்திற்கு நீங்கள் ஆளாக வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குதுங்க. சக ஊழியர்களினாலும் பிரச்சனையேங்க. அலுவலகத்தில் அனைவருடன் பழகுவதில் நிதானம், பொறுமை, சாதுரியம் மிக மிக அவசியங்க. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய சொந்த விஷயங்களை பற்றி அல்லது உங்களுடைய குடும்பத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களை பற்றியோ அலுவலகத்தில் உள்ளவர்களை பற்றியோ யாரிடமும் எதற்காகவும் குறை கூறிக்கொண்டிருக்க வேண்டாங்க. ஏனால் அவற்றால் உங்களுக்கு பல பாதிப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது.
அதே போல இந்த தருணங்கள்ல அலுவலகத்தில் ஏற்படக்கூடிய சில மாற்றங்களால் அவசர முடிவுகளை தவிர்ப்பது அவசியங்க. நீங்கள் உண்டு, உங்களுடைய வேலை உண்டு என்று இருப்பது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. அதே போல துலாம் ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு நிகழ இருந்து கொண்டிருக்கும் ஜூன் மாதம் 22ஆம் தேதி முதல் 28ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு வாரமாக தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகநிலைகள் மிக தெளிவாக எடுத்து காட்டுதுங்க. உங்களுடைய உற்பத்தியை அளவோடு வைத்துக் கொள்வது நஷ்டம் ஏற்படுவதை தவிர்க்க உதவுங்க. சந்தை நிலவரம் அடிக்கடி மாறுவதால் உங்களுடைய பொருட்களுடைய விலையை நிர்ணயம் செய்வதில் குழப்பம் உண்டாகுங்க. நிதி நிறுவனங்களினால் பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு என்பதை கிரகநிலைகள் முன்கூட்டியே உங்களுக்கு அறிவுறுத்தும் பட்சத்தில் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருப்பது நல்லதுங்க. தொழில் மற்றும் வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் முன்பணம் இல்லாமல் சரக்குகள் அனுப்புவதை கண்டிப்பாக குறைத்து கொள்ள வேண்டும் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. அதே போல துலாம் ராசியை சேர்ந்த மாணவ மாணவியருக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஜூன் மாதம் 22ஆம் தேதி முதல் 28ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இந்த மாதம் முழுவதுமே கல்வித்துறைக்கு அதிபத்தியம் கொண்டுள்ள கிரகங்கள் அனுகூலமாக இல்லைங்க. ஆதலால் கல்வி முன்னேற்றம் சிறிது பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குதுங்க. ஆதலால் கல்வி முன்னேற்றம் சிறிது தடைப்பட கொடுங்க. தேவையற்ற சிந்தனைகள் மன நிம்மதியை பாதிக்குங்க. குடும்ப பிரச்சனைகள் கல்வி முன்னேற்றத்தை தடை செய்யுங்க. விடுதிகளில் தங்கி படித்து வரும் மாணவ மாணவியருக்கு பணப்பற்றாக்குறை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு என்பதால சற்று கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருப்பது அவசியம் என்பதை கிரகநிலைகள் அறிவுறுத்துது. இன்றைய கல்விதான் நாளைய எதிர்காலம் என்பதை மனதில் நிறுத்தி உங்களுடைய முழு கவனத்தையும் படிப்பில் செலுத்துவது அவசியம் என்பதை கிரகநிலைகள் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. துலாம் ராசியை சேர்ந்த விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் பூமிக்காரகரான செவ்வாய் அனுகூலமாக இல்லைங்க. இந்த வாரத்தில் வயல் பணிகளில் உழைப்பு சற்று கடினமாக தாங்க இருக்கும். கால்நடைகளுடைய பராமரிப்பில் பணம் விரயமாகுங்க. ஒருவேளை ஒரு பழைய கடன்கள் இருந்துச்சு, அவை கவலை அளிக்குங்க. இருந்தாலும் கிடைக்கக்கூடிய லாபத்தை வைத்து அந்த பழைய கடன்களை அடைத்து நிம்மதி பெறுவதற்கான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளும் போது அவற்றில் வெற்றி கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் உள்ளது என்பதையும் கிரகநிலைகள் உங்களுக்கு அறிவுறுத்துது. அதே போல துலாம் ராசியை சேர்ந்த பெண்மணிகளுக்கு சுக்கிரன் உங்களுக்கு அனுகூலமாக வலம் வருகிறாருங்க. குருவினால் எந்தவித நன்மையும் எதிர்பார்க்க முடியாதுங்க. குடும்ப பிரச்சனைகள் கவலை அளிக்குங்க. திருமணமாகியுள்ள பெண்மணிகள் கணவருடன் அனுசரித்து நடந்து கொள்வது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. துலாம் ராசினியர்கள் என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது விரயஸ்தானத்தில் கேது இருப்பதால் மருத்துவ செலவுகள் அதிகரிக்குங்க. உடல்நிலையை கவனிக்க வேண்டுங்க. தேவையில்லாத பிரச்சனைகள் அவ்வப்போது தூக்கி என்பதால நிதானம் தேவைங்க. சற்று நிதானித்தால் குழப்பம் நீங்கி விடுங்க. பிள்ளைகள் வழியே பிரச்சனைகள் அதிகரிக்கலாங்க. உறவினர்களை பகைத்து கொள்ள வேண்டாங்க. முடிந்த பிரச்சனைகள் மறுபடியும் தலை தூக்குவதை வாய்ப்பு தர வேண்டாம் என்பதை கிரகநிலைகள் உங்களுக்கு அறிவுறுத்துது. துலாம் ராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் மாலை மகாலட்சுமிக்கு ஒரு தீபம் ஏற்றி மகாலட்சுமிக்குரிய சோஸ்திரம் சொல்லி வழிபடுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.